வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொடி இட்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 50 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அதில் பாதி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ 25 கிராம் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் எள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காய்ந்த மிளகாய். இப்போ ஒரு கடாயில் நான் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம உளுந்து கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் 50 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். 25 கிராம் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தில் பாதி கடலைப்பருப்பு. அடுத்து 1 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். நான் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் எள்ளு எதாக இருந்தாலும் ஓகே. அடுத்து காய்ந்த மிளகாய் நான் ஒரு 10 காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வறுத்துப்போம். ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை இப்போ உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா வறுத்தாச்சு பாருங்கள், ப்ரௌன் கலரில். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அரைக்கையில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அரைக்கையில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொரன்னு அரைச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு இட்லியை சாப்பிடையில நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பொடி இட்லியை சாப்பிடையில இதை நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டு 1 வீக்கு நீங்கள் இந்த பொடியை வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் நான் கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன். அதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள், கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு. 7 இட்லியை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கடாயில் 5 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் பாருங்கள், அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எண்ணெயோட. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இட்லி, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 7 இட்லி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் கூடவே சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சர்க்கரையே நீங்கள் போட தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் அடுப்பை சிம்லே வச்சு இட்லியே பொடி கூட மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பில் ஃபுல்லாக வச்சு மிக்ஸ் பண்ண வேணாம். சிம்லே வச்சு இட்லி கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பொடியை. பொடி எல்லாமே நல்லா இட்லி கூட மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு பொடி இட்லி ரெடி. இப்போ நமக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல்னால் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.